Hello students, welcome to Streamax channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard chapter 1ல important named theorems பார்க்க போறோம். First left cancellation law. State and prove left cancellation law ன்னு கேட்டாங்கன்னா நீங்க statement எழுதி prove பண்ணனும். Statement என்னன்னு பார்க்கலாம். Let A, B and C be square matrices of order n. If A is non-singular and AB equal to AC, then B equal to C. ஸோ ஏபிசி அப்படின்ற 3 ஸ்கொயர் மேட்ரிசஸ் இருக்குது. அதோடைய ஆர்டர் வந்து என்ன? இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர், இதில் வந்து ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதோட இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு ஏசி, தென் டி ஈக்குவல் டு சி. ஸோ அப்போது இது வந்து கிவன் பார்ட் வந்து ஏ இஸ் நான் சிங்குலர் அண்ட் ஏபி ஈக்குவல் டு ஏசி அண்ட் ஏபிசி ஆர் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட் வந்து பி ஈக்குவல் டு சி. ஸோ கிவன் பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலராக இருக்கிறதுனால அவங்க கொடுத்துருக்குற கிவன் பார்ட்டில் இட் இஸ் நான் சிங்குலர். சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலராக இருக்கிறதுனால அதோட கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0னா ஆட்டோமேட்டிக்காக ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடும். இன்னொரு நோன் ரிசல்ட் என்னென்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது வந்து ஆர்டர் என், இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என் இருக்கிறதுனால ஐஎன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதோடைய ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐஎன். இது ஆல்ரெடி நோன் ரிசல்ட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிவன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஸோ அதை எடுத்துக்கோங்க, கிவன் ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஸோ அப்போ இதில் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஏ இன்வர்ஸ் இங்கே கொண்டு வரணும். அப்போ நீங்கள் ஏ இன்வர்ஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே ஏ வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம், இதுதான் லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீ மல்டிப்ளைங் பண்ணணும். ஸோ ஏ இங்கே இருக்குது லெஃப்டில். ஸோ அதனால லெஃப்ட் சைடில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க, ப்ரீ மல்டிப்ளைங் பை போத் ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் ஏபி, ஏ இன்வர்ஸ் ஏசி. ஸோ இப்போ வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ். ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஏ இன்வர்ஸே ஏயும் குரூப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஏ இன்வர்ஸே ஏயும் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இது லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா? ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன், இதான் லெஃப்ட் கேன்சலேஷன்லாம். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து கேன்சல் ஆகிடும். ஏ இன்வர்ஸையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அது இங்கே ஐஎன் போட்டுக்கோங்க. ஸோ ஐஎன் பி. அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஆல்சோ ஐஎன். ஸோ அந்த ஐஎன் வந்து இங்கே வந்துடும். ஸோ ஐஎன் இன்ட்டு சி. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு எனி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு சேம் மேட்ரிக்ஸ். ஸோ பை ஐஎன் இன்ட்டு பி வந்து பி தான் வரும், ஐஎன் இன்ட்டு சி வந்து சி தான் வரும். ஸோ பி ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசியில் வந்து ஏ வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஏ வந்து கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்கோம், வந்துருச்சு. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் லெஃப்ட் சைடில் நம்ம கேன்சல் பண்ணுறதுனால இது வந்து லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு தியரம் பாருங்கள், அதே தான் ரைட் சைடில் கேன்சல் பண்ணுவோம். ரைட் கேன்சலேஷன் லா. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரைட் கேன்சலேஷன் லா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூவ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், லெட் ஏபி அண்ட் சிபி ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் என். அதே மாதிரி ஏபிசி 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய ஆர்டர் என்ன? இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் அண்ட் பிஏ ஈக்குவல் டு சிஏ. ஸோ கிவன் பார்ட் பாருங்கள், ஏ வந்து நான் சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க, பிஏ ஈக்குவல் டு சிஏன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பி ஈக்குவல் டு சி. ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம், ஆனால் நம்ம ரைட் சைடில் கேன்சல் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் நான் சிங்குலர். அதே மாதிரி நீங்கள் நான் சிங்குலர் கூடிய கண்டிஷனை அப்ளை பண்ணலாம். சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலராக இருக்கிறதுனால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இது வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும் அண்ட் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ இந்த நோன் ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏயும் ஏ இன்வர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது வந்து இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்றதுனால இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டரும் என் ஐஎன். அதே மாதிரி இதோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்ன, பிஏ ஈக்குவல் டு சிஏ. ஸோ இதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரைட் கேன்சலேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏ வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணணும். போஸ்ட் மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் பை ஏ இன்வர்ஸ். ஸோ ரைட் சைடில் ஏ இன்வர்ஸால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறோம்.
ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ரெண்டையும் குரூப் பண்ணிக்கிறோம். A into A inverse, அதே மாதிரி இங்கேயும் A into A inverse குரூப் பண்ணிக்கிறோம். ஸோ குரூப் பண்ணால் என்னாகும், இங்கே ரிசல்ட் படி A into A inverse equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து B into IN வரும். அதே மாதிரி A into A inverse கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி நம்ம இந்த ரிசல்ட் ப்ரூவ் அண்ட் ரிசல்ட் தான். ஸோ C into IN. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் into any matrix is the same, equal to same matrix. ஸோ B into IN வந்து B, C into IN வந்து C. ஸோ B equal to C. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் கேன்சல் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அதனால இது ரைட் கேன்சலேஷன்லாம் இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட். ப்ரூஃப் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் வந்து ரிவர்சல் ஆஃப் இன்வர்சஸ். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரிவர்சல் ஆஃப் இன்வர்சஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃப் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் A and B are non-singular matrices of the same order, then the product AB is also non-singular and AB whole inverse equal to B inverse into A inverse. So இதில் given part என்னன்னு பார்த்தீங்கன்னா A, B are non-singular matrices of same order. So A, B ரெண்டு non-singular matrix, ரெண்டுமே non-singular matrixனு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆர்டர் வந்து சேம் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க given part. இன்னொன்று வந்து ஏயும் பியும் non-singular அப்படின்றது non-singular of same order தான் given part. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது then the product AB is also non-singular. ஸோ ஏயும் பியும் non-singulaராக இருக்குது, ஏபியும் non-singular தான், அதோடைய ப்ராடக்ட் ஏபியும் non-singular தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டு non-singular மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதுவும் non-singulaராக தான் இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இன்னொரு பார்ட், செகண்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இதுதான் ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ அதாவது ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்குது, அதுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு the second one தான் ஃபஸ்ட்டு வரும், B inverse into A inverse. இதான் ரிவர்சல் லா. ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கிற டேட்டாவே எடுத்துக்கலாம். ஏயும் பியும் non-singular matrix of same order கொடுத்துருக்காங்க, அதுதான் given data. ஸோ assume that A and B are non-singular matrix of same order n நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டும் சேம் ஆர்டர் n-ல இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் non-singular இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இதுவும் non-singular, A வந்து non-singular, அதனால டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பியும் non-singular, அதனால டிட்டர்மினன்ட் ஆஃப் B இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுமே டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ A இன்வர்ஸ் அண்ட் B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ ரெண்டோடைய ஆர்டரும் வந்து n-ஆ தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏயும் பியும் ஆர்டர் n-ன்னு எடுத்ததுனால அதோட இன்வர்ஸும் ஆர்டர் n. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏபி வந்து நான்-சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான்-சிங்குலர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஸோ இப்போது நம்ம ஏபியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியை வந்து ப்ராடக்ட் ரூல் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி அவங்க ஏயும் பியும் நான்-சிங்குலர் கொடுத்ததுனால ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் நாட் ஈக்குவல் டு 0, பியும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதோட ப்ராடக்ட் இதில் ஒன்று கூட 0வா இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் வந்து 0வா இருக்க சான்ஸ் இல்லை. அதனால இது இந்த ப்ராடக்ட் வேல்யூவும் நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம், ஏபி வந்து ஒரு நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஏபி இஸ் நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஸோ ஃபஸ்ட் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஏபி இஸ் அ non-singular matrix of order n. இப்போ செகண்ட் பார்ட் வந்து இதுதான் ப்ரூவ் பண்ணணும், ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து இதோட இன்வர்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்ன கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸாக இருக்குன்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து பி இன்வர்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஏயும் பியையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, பியையும் ஏயும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக வரணும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா ஏ வந்து பி வந்து ஏக்கு வந்து இன்வர்ஸாக இருக்கும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வர போகிறோம். இப்போ இது ஏபியையும்
பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், அதாவது ஏபின்னு எடுத்துக்கணும், இன்வர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இன்வர்ஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டோட ப்ராடக்ட்டும் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ், இது ரெண்டும் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ப்ராடக்ட் எடுக்கும்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இது ரெண்டையும் நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். ஸோ பிஏயும் பி இன்வர்ஸையும் நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. ஏ bracket b into b inverse a inverse. So இப்போ இது என்ன ஆயிடும், இப்போ கேன்சல் ஆயிடும் இல்லையா. b into b inverse equal to in. இது ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். a into a inverse equal to in நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி b into b inverse equal to in. ஸோ இப்போ இங்கே in வந்துடும். ஸோ a into identity matrix, any matrix into identity matrix வந்து சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ a into a inverse, again a into a inverse வந்து in தான். ஸோ இப்போ என்ன வந்துருச்சு, ஃபஸ்ட்டு ஏபிஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ரிவர்ஸில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் வந்தால் தான் நம்ம வந்து இதுக்கு இது வந்து இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணியும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏபி. இப்போ இதில் வந்து ஏ இன்வர்ஸையும் ஏயும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. குரூப் பண்ணிட்டோம்னா ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ வந்து என்ன வரும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போட்டுரும். ஸோ அடுத்து பி இன்வர்ஸ் இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து பி இன்வர்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட அதை ஐடென்டிட்டியை மல்டிப்ளை பண்ணால் சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ பி இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ பி இன்வர்ஸ் இன்ட்டு பி வந்து அகெயின் இட் இஸ் ஈக்குவல் டு ஐஎன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஏபியும் பி இன்வர்ஸும் ஏ இன்வர்ஸும் எடுத்துக்கிட்டோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆன்சர் வந்துச்சு. ப்ராடக்ட் பண்ணும்போது அதே ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது ஐஎன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட கண்டிஷன் இதுதான். ரெண்டு இது ப்ராடக்ட் பண்ணோன்னா அதோடைய ஆன்சர் வந்து ஐஎன். எப்படி மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சுன்னா அதுதான் அதோடைய இன்வர்ஸாக இருக்கும். அப்போ எது வந்து இன்வர்ஸு, ஏபிக்கு வந்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தான் அதோடைய inverse. So AB ஓட inverse வந்து B inverse A inverse. From 1 and 2 AB whole inverse equal to B inverse into A inverse. So இப்போ இது வந்து இதுதான் வந்து reversal law of inverse. ஸோ இப்போ இது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இன்வர்ஸ் எடுக்கும்போது எப்படி வந்து இன்வர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆர்டர் வந்து ரிவர்ஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஹென்ஸ் வி ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் பாருங்கள், law of double inverse. So law of double inverse, state and prove law of double inverse னு கேட்பாங்க. So statement பாருங்க, if A is non-singular then A inverse is also non-singular and A inverse whole inverse equal to A. இதான் டபுள் மேட்ரிக்ஸ். ஸோ டபுள் மேட்ரிக்ஸ் எடுத்தோம், டபுள் இன்வர்ஸ், இது வந்து டபுள் இன்வர்ஸ். டபுள் இன்வர்ஸ் எடுத்தால் இந்த சேம் மேட்ரிக்ஸ் தான் வரணும், அதாவது ஏ மேட்ரிக்ஸ் தான் வந்து ஆன்சராக வரும் அப்படின்றது தான் இந்த law of double inverse. ஸோ இப்போ இதில் கிவன் பார்ட் என்ன, ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கிவன் பார்ட். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ரெண்டு ப்ரூஃப் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் இஸ் நான் சிங்குலர்னு ப்ரூஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ கிவன் பார்ட் எடுத்துக்கலாம். அஸ்யூம் தட் ஏ இஸ் நான் சிங்குலர். ஸோ நான் சிங்குலர் கண்டிஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இதுதான் ஏ நான் சிங்குலர் கண்டிஷன். இதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் வந்து நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் எடுக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வந்து இப்போ ஏ இன்வர்ஸை வந்து நம்ம 1/, அதோட ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். ஸோ 1/, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா. ஸோ இப்போ இந்த இடம் 0 இல்லை அப்படின்னா இது ஹோல் டேர்மே வந்து 0 கிடையாது. ஸோ 1/, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் நான் சிங்குலர் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்து பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நோன் ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஹோல் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அதனால ரெண்டு பக்கமே நம்ம இன்வர்ஸ் எடுக்கிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு டேக் ரிவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஹோல் இன்வர்ஸ் வரும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தால் அதே தான் வரும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வரும்.
ஸோ இப்போ இது வந்து ஒரு இப்போ தான் நம்ம ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்சஸ் பார்த்தோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அது ரிவர்ஸ் ஆர்டரில் தான் நம்ம வரும். ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ இதுதான் ஏபி ஹோல் இன்வர்ஸ். அப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுங்க, ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் வரும். இதுதான் செகண்ட் ஒன்று. ஸோ ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ், அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வரணும். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏ இன்வர்ஸ் வந்து கேன்சல் ஆகணும் அப்படின்னா ஏயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ வந்து ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ரைட் கேன்சலேஷனில் யூஸ் பண்ணோம். அப்போ ஏ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா போஸ்ட் மல்டிப்ளையிங் பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கமும் ஏயால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இன்டூ ஏ வரும், இங்கேயும் இன்டூ ஏ. ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ வந்து ஏ தான் வரும். ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ வந்து ஐ. ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ வந்து ஐ. இது ஆல்ரெடி இந்த ரிசல்ட் வந்து நம்ம 2-3 இதில் பார்த்துட்டோம். ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்டூ ஐ வந்து ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ். ஸோ ஐடென்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து டபுள் இன்வர்ஸ் எடுத்தோம்னா அந்த மேட்ரிக்ஸ் அதுக்குள்ளே இருக்க மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக வரும். ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட். ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஹென்ஸ் we proved. That's all this theorem. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.